பிரியாணில நிறைய ஆயில் சேர்ப்பாங்க. பிரியாணி தின்னுட்டு திரும்பி ஸ்டொமக் பெயின் வந்தா என்ன பண்றது? பேசாம ஜூஸ குடி. எனக்கு இப்போ வயிறு வலி நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் வேற ஒரு ஃபீலிங்ல அழுதுகிட்டு இருந்தேன். சோனி, நீ இந்த ஜூஸ குடிச்சிட்டே இரு, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்ன எங்கடா ஒத்திர விட்டுட்டு போறா? ஹேய், ஒரு ரெஸ்ட் ரூம் போறது கூட உன்னை பின்னாடியே கூட்டு போக முடியும். ஜூஸ குடி, நான் வந்துடுறேன். ரெஸ்ட் ரூம் போறா? சரி போ போ, கோவப்படாத. திருட்டு ராஸ்கல், இவ்வளவு நேரம் இங்கதான் நின்றுட்டு இருந்தா. நம்ம கண்டோட வண்டி எடுத்துட்டு ஓடுறேன்னா எவ்வளவு இருக்கும்? நான் தான் தூக்க சொன்னேன், அதுக்கு இப்படியே தூக்குறது? பொண்டாட்டி எப்போ தொட விடுவான்னு ஒவ்வொரு புருஷனும் காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல நானே உன்னை தூக்க சொன்னா நீ எப்படி தூக்கிருக்கணும்? என்ன அள்ளி அணைச்சி அப்படி மார்போட வச்சு அப்படி அப்படி காதலோட தூக்கி கண்டாமா? இப்படி என்னமோ மாங்காய் பறிக்கிற மாதிரி தூக்கிட்டு இருக்க. சாம் சார் போன் பண்றாரு. இப்பதான் நினைச்சேன், நான் சாம் சாரை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சாம் சார் நம்மள நினைப்பாரா நீ? ஆனா அவரு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நீ? அவர் போன் பண்றதுலே தெரியுது. கடவுளே, நானும் அவரும் தான் சேரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. எங்களை யாரும் பிரிச்சிடக்கூடாது கடவுளே. அபி, இப்படியே ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருப்பீங்களா இல்ல கீழே வருவீங்களா? வர மாட்டேன்னா சொல்லிருங்க, நான் வீட்டுக்கு போயிடுவேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சந்தோஷத்துல உங்களை நான் கெட்டி பிடிச்சிருக்கேன் சார். சார், நீங்க என்னதானே பார்க்க வந்தீங்க? எனக்கு லைட்டா அடிபட்டுக்கணும்னே உங்களால தாங்க முடியல. என்ன பார்க்க ஓடி வந்திருக்கீங்க. அப்போ உங்க மனசு ஃபுல்லா நான் இருக்கிறேன்ல சார். அப்புறம் ஏன் நீங்க என்ன பிடிக்காத மாதிரியே பேசுறீங்க? உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே பவி. எனக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஆனா பிடிக்கும்னு சொல்றீங்க, அப்புறம் ஆனா அவனான்னு இழுக்கிறீங்க. இந்த பாருங்க சார், என்ன பிடிக்கும்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. யார் எதிர்த்தாலும் சரி, அவங்களெல்லாம் எதிர்த்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். எல்லாத்தையும் எதிர்த்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். ஆனா இங்க நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா சார்? நாளைக்கும் இதே நேரத்துக்கு என்ன பார்க்க வருவீங்களா? அப்பனா மார்னிங்ல ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்துட்டு நைட்டு உங்க தெருவில் வாட்ச்மேன் வேலைக்கு தான் சேரணும். ஏன்னா உன்னை பார்த்துட்டே இருக்கலாம். சேர்த்துருவா பவி. ஏண்டா, நான் தான் உன்கிட்ட மனம் விட்டு பேசணும்னு சொன்னல. அப்புறம் சாதாரண இடத்துல எல்லாம் பேசினா அது நல்லா இருக்காதுடா. அதனாலதான் அந்த டெக்கரேஷன் பண்ற பாய்ஸ்க்கு போன் பண்ணேன். அவங்களும் ஓகேக்கா பண்ணலாம், ஆனா அமௌண்ட் 15,000 ஆகும்னு சொன்னானுங்க. ஓகேடா பரவாயில்லன்னு சொல்லிட்டு உன் செல்லுல இருந்து ஒரு 15,000 அவங்களுக்கு பே பண்ணிட்டேன். அவனுங்க இவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. சாரிடா உங்ககிட்ட கேட்காம பண்ணதுக்கு. அட எருமை, ஒரு 4 வார்த்தை மனசு விட்டு பேசுறதுக்கா இவ்வளோ டெக்கரேஷன், அதுவும் 15,000க்கு? நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம மாடியிலே 4 சீரியல் லைட் போட்டு மாடியில 2 சேரை போட்டு நம்ம 2 பேரும் விடிய விடிய மன விட்டு பேசிருக்கலாம். வெறும் 1000 ரூபாவோட முடிஞ்சிருக்கோம். அதுவா, இவ்வளவு நாளும் எனக்கு உன் மேல அன்பு இருந்துச்சா? அது ஒரு சாதாரண அன்பு. ஆனா இப்போ வந்திருக்க அன்பு அசைக்க முடியாத அன்புடா. அது லவ்வா மாறிட்டு. அதனாலதான் ப்ரொபோஸ் பண்றேன். ஏன்னா நான் எவ்வளவு நேரம் தான் முட்டை போட்டுக்கிட்டே நிக்கிறது? நீ வாங்க மாட்டியா? நீ மட்டும் வாங்கட்டி நான் பாட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருவேன். ஐயோ சாரி, நான் உன் காதல்ல அப்படியே திகச்சு போய் நிக்கிறேன். அதான் காதலன் காதலிக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ப்ரொபோஸ் பண்றத பார்த்திருக்கேன். ஏன் புருஷன் பொண்டாட்டிக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ப்ரொபோஸ் பண்றது கூட பார்த்திருக்கேன். ஆனா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்டாட்டி புருஷனுக்காக ஆனா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ரொமான்ஸா புருஷனுக்கு ப்ரொபோஸ் பண்றத நான் இப்பதாண்டி பாக்குறேன். நீதான் வேர்ல்டுலே பெஸ்ட் பொண்டாட்டி. என்னது, அடுத்ததான் சந்தோஷமான நியூஸ் சொல்ல போறியா? சரி, ப்ரொபோசல் பண்ணிட்டா, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியோ? சரி அம்மா, முறைக்காத. நானும் சந்தோஷத்துல அடுத்தது அழகா இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். தப்பா? சரி, நீயே சொல்லிரு, என்ன விஷயம்? நீ சத்தம் கேட்டா உன் குழந்தை என் வயிற்றுக்குள்ள இருந்தா அப்புறம் உன்னதானடா அப்பா அப்பான்னு கூப்பிடும். வெளியே ஓய் புருஷா, உனக்கு ப்ரொபோசல் பண்ணது நான், உன் குழந்தைய சுமக்கிறது நான். ஆனா எனக்கு முத்தம் கிடையாது, குழந்தைக்கு மட்டும் தானா?